மிஸ்டர் சோமு உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் நானும் உங்க போட்டோவை பார்த்தேன். ஓகே, இப்போ நான் உங்க அழகுல மயங்கியோ நீங்க என் அழகுல மயங்கியோ பேச வரல. ஸ்ட்ரெயிட்டாவே கல்யாணங்கிற சப்ஜெக்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா? ஆமா ஆமா. மிஸ்டர் பாலு, நான் பிறந்து வளர்ந்தது பாம்பேல, படிச்சது ஸ்விஸ்ல, வேலை செய்யறது அமெரிக்கன் எம்பசில. சோமு சொன்னா என்னால ஒரு சராசரி சவுத் இந்தியன் கேர்ள் மாதிரி வாழ்க்கை நடத்த முடியாது. அதாவது மாமியார் மாமனார் நாத்தனார் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு என்னால இருக்க முடியாது. 24 ஹார்ஸும் சமையல் வேலை வீட்டு வேலை இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் எங்க வீட்டுல அவசியம் இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே சோஷியல் டைப். நல்லது. பை தி பை, நீங்க பேங்க்ல 8,000 சம்பளம் வாங்குறத கேள்விப்பட்டேன். எனக்கு 14,000. நாளைக்கு நமக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுன்னா இவன் நம்மளை விட அதிகம் சம்பளம் வாங்குறா, அந்த திமிர்ல தான் பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது. ஐயோ, அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில எனக்கு வராதுங்க. குட். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நான் எம்பசில வேலை பார்க்கறேன், அதுவும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசரா. முக்கியமான விருந்தினருங்க யாராவது வந்தா பெங்களூர், ஊட்டி, மைசூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், கன்னியாகுமரின்னு டூர் போக வேண்டி வரும். அவங்க கூட தங்க வேண்டி இருக்கும். அனாவசியமான சந்தேகங்கள்லாம் வரக்கூடாது. சேச்சா, நான் மனப்பூர்வமா சொல்றேன், நீங்க இவ்வளவு பிராங்கா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த தொந்தரவும் என்னாலயோ என் குடும்பத்தாரனாலயோ நிச்சயமா வராது. வெரி குட். என்னோட சந்தேகங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன் சந்தேகம் இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க ப்ளீஸ். எனக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லைங்க. மனைவியை நேசிக்கிறவளா, எனக்கு உண்மை உள்ளவளா, நல்லவளா, கிட்டத்தட்ட ஒரு தோழி மாதிரி இருக்கணும்னு விரும்புறேன். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். உங்க விருப்பத்தை நிச்சயமா என்னால 100க்கு 100 நிறைவேற்ற முடியும். தேங்க்ஸ். அப்புறம் என்ன, உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? ஹேய், நீ எங்க இருந்த இவ்வளவு நேரம்? இது வந்து இதுக்கு பின்னால நீங்க 2 பேரும் ஏட கூடமா ஏதாவது பேசினா குறுக்க வந்து சமாதானம் பண்ணலான்னு பார்த்தேன். நல்ல வேலை, அதுக்கு அவசியம் எல்லாம் போச்சு. அங்கிள், கேலண்டர் எடுத்துருவாங்க, ஒரு நல்ல நாளை பார்க்கலாம். சம்பந்தி, நான் தான். நீங்க எல்லாம் ரொம்ப ஜோவியில பேசுறீங்க. உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதெல்லாம் பிளான் போட்டா பண்றேன்னு சொல்றீங்க. எங்க சுபாவமே இப்படித்தான் சார். இதெல்லாம் இயற்கையா தான் அமையணும். கத்து கொடுத்து வருமா என்ன? இல்ல அங்கிள், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மாவை பார்த்துதான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எங்களை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வளர்த்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தோளுக்கு பிஞ்சிட்டான் தோழன் தானே. ஆமா தோழா. பாத்தீங்களா, அப்ப பேச்சு தட்ட மாட்டான், ஆனா தோளை தட்டுவான். we are so close. கிளம்புங்க எல்லாரும் மூட்டை கட்டுங்க. ஏண்டா? ஏனா இன்னைக்கு என்ன நாள்? எங்களுக்கு தெரியாதாக்கோ, அதான் சந்தோஷமா சீட்டாடிட்டு இருக்கோம். நீ வந்து உட்காரேண்டா. இவனும் ஆடுவானா? சீட்டை கண்டுபிடிச்சதே இவன் தான். ஐயோ, வயசானா எல்லாருக்கும் எல்லாம் மறந்துருமா? அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே. ஆமாப்பா. என்ன தடை விதிடா? டிங் டிங். ஓ அப்பா, அது அண்ணனுக்கு அன்னைக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, அதனால நம்ம இங்க உட்காந்து வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க இங்க இருந்து போலாம். கரெக்ட். மொட்டை மாடியில ஜம்காலத்தை வச்சு எல்லாம் ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். நைனா அங்க போய் விளையாடலாம். இவர் ஒரு வழி பண்ணிடலாம். ஓகே ஓகே. குட் நைட். ஓ நோ, குட் மார்னிங். வணக்கம். நான் வந்து சும்மா சும்மா தான் தொட்டேன். நோ டென்ஷன். கூச்சலி. ஏங்க, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? எனக்கே விட விடங்குது. கம்பளி பொத்திக்கலாமே. என்ன செய்யறதுன்னே புரியல. நீங்க என்ன விட நடுங்குறீங்களே. சேச்சா, பயம் ஒண்ணும் இல்ல, கூச்சம். முன்னப்பட பழக்கம் இல்லையா, அதான். மோஸ்ட்லி ஐ மீன் நான் வந்து லேடிஸ்னால கூச்சம். இது பாத்தீங்கன்னா அப்பாவோட ஒரு கட்டில படியெல்லாம் வச்சிருக்காரு. அம்மா நட்ட அப்பா குட்டை. வாட்டுடு. மத்த லேடிஸ் கிட்ட ஒதுங்கி இருக்கிறதுனா பரவாயில்ல, ஆனா வைஃப் கிட்ட சோஷியலா பழகுறாங்கறியா? எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் கேப்பீங்க போல இருக்கே. அதெல்லாம் இல்ல, உள்ள நுழையறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிட்டா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இதுக்குன்னு கேட்க மாட்டேல்ல, அதுக்குதான். இதுதான் பர்மிஷன். நோ டென்ஷன். என்னமோ பண்ணுது. யாரு? அம்மா, என்னடா, என்ன சமாச்சாரம்? இது என்ன? என்னடா? வீட்டு பத்திரம். இந்த வீட்டை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அப்படியா? எஸ்.
ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்காயுஷர். தேங்க்யூ. அம்மா இது உங்களுக்கு. அம்மாவுக்கா? என்னது புடவை? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஹாய் மாலா, எப்படி இருக்கு? ஏய், இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு? என்ன மாலா அது? ஒன்னாலதானே எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சது. அண்ணா போட்டு விடுங்க மாலாவுக்கு. போட்டுக்க மாலா, இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கிடைக்காது. அண்ணா. ஹாய் மணி, உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் கொடுங்க. எது வேணாம்? வாட்சி போங்கண்ணா. அண்ணி கொடுத்த போஸ்டுக்கு எனக்கு வால் கிளாக்கே வாங்கி கொடுத்துக்கணும். சரி, திருப்பி கொடுத்துரு. இதுவே நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கிஃப்ட் இல்லையா? சாரி, நான் மறந்துட்டேன். மறந்துட்டியாவா? ஆமாண்ணே. ஒரு மாருதி 1000 புதுசா வாங்கிருக்கேன் உங்களுக்கு. பெட்ரோல் நீங்களே போட்டுங்க. சோமா என்னப்பா? சோமுக்கண்ணே, எந்த படத்துல யார் நடிச்சிருந்தாலும் நைட் ஷோ தவறாம போயிட்டு வந்துடுறேன். ஊர்வசி, இளவரசி, பச்சரிசி, புலகரசி, கை குத்தரிசி யாராவது தானே பரவாயில்லன்ற. நைனா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே பின்னால உட்காந்து. உடனே இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பா. நீங்க ஒண்ணும் பார்க்க வேணாம். தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வேண்டியது என்னோட பொறுப்பு. சோமா, உனக்கு எப்படி பொண்ணு வேணும்? என்ன திடீர்னு என் மேல பாயிரீங்க? அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? ஐ அம் ஸ்வீட் 24. 24? ஸ்வீட். டேய், அவன் 13 வயசுலயே அப்பா ஆற காலண்டா இது. என்னடா நீ இன்னும் பச்சை குழந்தையா? அதானே நைனா, அண்ணனுக்கு கண்ணுக்கழகா லட்சணமா ஒரு கன்னி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஏலே, நான் மாத்திரம் கை குழந்தையோட இருக்கிற பொண்ணையா பார்க்க சொல்றேன். சும்மாறா. ஏண்டா சோமு, எங்களுக்கு தெரியாம நீ ஏதாவது ஜிஜி பச்ச. அப்பா, எனக்கு ஒரு ஹேபிட். நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவ புடவை விளம்பரத்துக்கு நல்லா இருப்பாளா, சோப்பு விளம்பரத்துக்கு நல்லா இருப்பாளான்னு பார்த்தே பழகிட்டேன். அது உன் தொழில் புத்திடா. கரெக்ட். அப்பா, எனக்குன்னு இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. எனக்கு பொருத்தமான ஒரு பொண்ணா பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி சொல்லுங்க. பஸ், நான் தாலி கட்டுறேன். இல்ல இப்படி இல்ல இருக்கணும். நான் இப்பவே புறப்படுறேன். எங்கடி? சொல்லு பாக்கதா? வேண்டே பொண்ணு என்ன கொத்த வச்ச வண்டியில கிடைக்கும்? ஐயோ ஐயோ. என்னடா தேட்டர் விசில் அடிக்கூடாது. அப்பா மட்டும் அடிச்சாரு. அம்மா கொஞ்சம் தள்ளு. இவன் ஒருத்தன். எழுதுடா. ஏன் இடம் அப்படியா? வேறைய காணும். அம்மா பாருங்கம்மா, இவன. என்னடா அது சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிச்சிருக்கேன். அடேங்க அப்பா, முட்டாள். என்னப்பா அது? கால்ரா. நம்ம தர்மபுர மணி. ஐயா, என்னடா இது? டிவி வாங்கி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி தெரியுது? முதல்ல எல்லாம் நல்லதானே தெரிஞ்சது. இப்ப தெரியுதா? சூப்பர் ஸ்டார் படம் எடுத்தா காசு கொட்டுன்னு சொல்லுவாங்க. படம் பார்த்தாலே காசு கொட்டுது. டிவி பெட்டியில காசு போட்டா அந்த காசு உயர்ல படம் இல்லையா? அப்புறம் படம் எப்படி ஒழுங்கா தெரியும்? இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரு செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் இல்லைங்க. எது? உண்மை சொல்லுங்க, யாரு காசு போட்டது? நைனா, டிவில காசு போடுறது தப்பா? சாரிண்ணே, ஒளிவுல எப்பப்ப ரஜினி சார் பாட்டு வருதோ அப்பெல்லாம் 1 ரூபாய் போடுறதா வேண்டிக்கிட்டேன், போட்டுட்டேன். ஹாய். என்ன வேலை முடிஞ்சதா? இன்னும் 1 hour ஆகும். நீ சொன்னபடியே சில ஸ்கெட்சஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகே. அந்த அமெரிக்கா பார்ட்டி திருப்பதி போயிருக்காங்க. நாளைக்கே வந்துருவாங்க. வந்த உடனே இந்த ஸ்கெட்சஸ் எல்லாம் காமிச்சு அந்த ஆர்டர் உனக்கே வாங்கி தரேன். ஆமாமாலா, அந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா. உனக்கு ஏன் சந்தேகம்? அந்த ஆர்டர் டெஃபினட்டா உனக்கு தான் கிடைக்கும். காஃபி, டீ? நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வரேன். நீ உன் வேலையை பாரு, நாளைக்கு நான் மறுபடியும் போன் பண்ணிட்டு வரேன். ஓகே? ஓகே. என்னடா அது? ஒரு பொண்ணு கூட சைக்கிள் பெரிய ஆர்டர் பா. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என் ஃபியூச்சரே க்ளோஸ். என்ன சார் பண்றது?
ஊர்ல உள்ள எல்லா மாடல் பொண்ணுங்களையும் வர வச்சு பார்த்தாச்சு. சார் ஐடியா, பேசாம ஏதாவது சினிமா நடிகைகளை ட்ரை பண்ணுமே. நமக்கு தான் நிறைய லாபம் வரப்போகுது. ₹1,00,000 கேட்டா கூட கொடுத்தா போச்சு. எப்படி? முதல்ல நான் கூட அதான்டா நினைச்சேன். ஆனா சினிமா நடிகைங்க யாரும் இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கானே. சார், அவன் அமெரிக்காவில தானே இருக்கான். நடிகையா இல்லையான்னு அவனுக்கு எப்படி சார் தெரிய போகுது? அடே முட்டாள், தமிழ் சினிமா வீடியோ கேட்டலாம் இப்ப அமெரிக்கா போகுது. தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடைக்கவே கிடைக்காது.